கவிஞர் லட்சுமிபதி, வேலூர் கம்மன் கழகம். இன்றைக்கு அபிராமி அந்தாதியினுடைய 71வது பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்தாதி என்பது கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இலக்கிய வகையில், கவிதை வகையில் உருவான ஒரு அற்புதமான அமைப்பு. இதை முதலிலே தமிழிலே அறிமுகப்படுத்தவர் காரைக்கால் அம்மையார். அவருடைய 150 பாடல்கள் கொண்ட அந்த தொகுப்பு 16ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு நிறைய அந்தாதிகள் இருந்தாலும் கூட மக்களிடத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு அந்தாதி அபிராமி அந்தாதி. அபிராமி என்றாலே அழகு, பேரழகு, அழகோ அழகு, என்ன அழகு, இவன் அழகை வர்ணிக்கவே முடியாது என்று கம்பன் கவனிப்பு நிலை மறந்த நிலையிலே, கம்பன் ராமனுடைய அழகை மறந்த நிலையிலே என்ன அழகோ இவன் அழகு என்று அவர் மலித்தும் போவார். அப்படி ஒரு நிலைமை அபிராமி பட்டிருக்கு. பல இடங்களிலே அபிராமியை தரிசிக்கிற போது அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த 71வது பாடலை நான் சொல்வதற்கு காரணம், ஒவ்வொரு மனிதனும் கவலையிலே, வேதனையிலே, விரக்தியிலே, ஐயோ இதை இழந்து விட்டோமே என்கின்ற இரக்க உணர்விலே மனம் சஞ்சலப்படுகிற, சலிப்படைகிற, தவித்து போகிற சூழ்நிலை பல. நான் குறிப்பாக எனக்கே பல சூழ்நிலைகள் அப்படி வருவது உண்டு. இன்றைக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை அப்படி வந்தபோது, மனம் ரொம்ப கஷ்டப்பட்ட போது இந்த பாடலை நினைத்து கொண்டேன். 71வது பாடலை, இந்த பாடலை மக்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த நிலையிலே இந்த பாடலை நீங்கள் நினைக்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு கவலைகள் இருக்காது, கண்ணீர் சிந்த வாய்ப்பு இருக்காது. யாரும் நமக்கு இல்லையே, துணை இல்லையே, தோல் கொடுக்க யாரும் இல்லையே, படர்வதற்கு கொழுகொம்பு இல்லையே என்றெல்லாம் ஏக்கம் வராது. அப்படி ஒரு பாடலை இவர் சொல்லியிருக்கிறார். எந்த நிலையிலே அபிராமி பட்டருடைய உயிர் போக போகிறது. இன்றைக்கு அமாவாசை, ஆனால் அவர் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். பௌர்ணமி நிலா வானிலை வரவில்லை என்றால் சரபோஜ மன்னன் தலையை சீவிடுவான். உயிர் போக போகுது. அந்த நிலையில் அவர் பாடுறாரு. எப்படி பாடுறாரு? அவர் நம்பிக்கையோடு பாடுறார். அம்மா நம்மளை காப்பாற்றுவா, அவர் துணை இருக்கிறா. என்ன பாடல் என்றால் ரொம்ப அழகான பாடல். அந்த 71வது பாடல். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, ஒருவரும் அவரது அழகுக்கு ஈடாக முடியாது. பேரழகி யாரு? பெருமாட்டி. சிவனுடைய மனையாளாக உலக அழகெல்லாம் திரண்ட ஒரு அழகு பெருமாட்டியாக விளங்குகிறவள். அவரது அழகுக்கு உதாரணம் சொல்ல, ஊமை சொல்ல, ஈடு சொல்ல உலகில் எந்த அழகும் இல்லை. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அது மட்டும்தானா? அருமறைகள் பழகி சிவந்த பாதாம் புயத்தால். ஏற்கனவே திருவடிகள் செந்தாமரை போல இருக்கும். இந்த வேதங்கள் எல்லாம், வேதம் பாடுகிற அந்த தேவர்கள் எல்லாம் அவரது திருவடிகளிலே விழுந்து விழுந்து வணங்கி வேதங்கள் எல்லாம் அவளது புகழை பாடி பாடி அவளது சிவந்த தாமரை பாதங்கள் மேலே சிவந்து போச்சு. அப்படிப்பட்ட பாதங்களை உடையவள் அபிராமி. உலகத்திலே யாரும் ஓமை சொல்ல முடியாத பேரழகி அபிராமி, நமது அம்மா தாய். அப்படிப்பட்ட பனி மாமதியின் குழவி திருமுடி கோமல யாமலை, அதாவது பிறைச்சந்திரனை. சந்திரன் குழந்தை யாரு? பிறைச்சந்திரன். அப்படிப்பட்ட பிறைச்சந்திரனை முடிசூடியவன் சிவபெருமான். ஆக சிவபெருமானுடைய பெருமாட்டி பாதி இடம் பெற்றவள். ஆகவே இவளும் அந்த பிறை முடியை சூடியிருக்கிறார். பனி குளிர்ந்த மாமதியின் குழவி திருமுடி கோமல யாமலை. பச்சை மேனி, பச்சை திருமேனி, பவளமேனி சிவபெருமானுக்கு, இவங்க அம்மாவுக்கு கோமல வள்ளி, கோமல யாமலை கொம்பு. அப்படிப்பட்ட துணை அபிராமி தாய். அப்படிப்பட்ட தாயார் நமக்கு துணை இருக்கிற போது, இழவுற்று நின்ற நெஞ்சமே, கவலைப்பட்டு இருக்கிற நெஞ்சமே, வேதனையில் வெம்புகிற நெஞ்சமே, யாரும் நமக்கு இல்லையே, இந்த வேலை முடியவில்லையே என்று ஏக்கத்திலே துவல்கின்ற நெஞ்சமே, உனக்கு யார் இன்னும் வேணும்? அம்மாவை விட துணை வேணுமா? எந்த அம்மா? வேதங்கள் அவளுடைய பாதங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடிகளை நீ சிக்கனை பிடித்து கொண்டால் உனக்கு எப்படி சிக்கல் வரும்? வேதனை வரும், விரக்தி வரும், சோகம் வரும். உனக்கு சுகமல்லவா வரும்? நீ தேவியினுடைய கால்களை கெட்டியாக பிடித்துக்கொள். எந்த கால்கள்? அருமறைகள் பழகி சிவந்த பாதாம்புயத்தால். அப்படிப்பட்ட தேவி உனக்கு துணையாக இருக்கிற போது நீ ஏன் பயப்படுகிறாய்? எனக்கு இது இல்லை அது இல்லை என்று பயப்படாது. இழந்து விட்டேன், இது எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏக்கப்படாது. நீ உனக்காக இறக்கப்படுவதற்கு உலக தாயார், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான தாயார் இருக்கிறார்.
குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்கிற மாதிரி குறை ஒன்றும் நமக்கு இருக்காது. அந்த கோமல யாமலையின் திருவடிகளை பற்றி கொண்டால் என்று அபிராமி அந்தாதியிலே 71வது பாடலிலே அபிராமி பட்டர் மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார். ஆக தாயின் துணை இருக்க நமக்கு பயம் இல்லை. திருக்கடையூரிலே அங்கே அமுதகடேஸ்வரர் துணையாக அங்கே அபிராமி வள்ளி நமக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 50, 60, 70, 80, 85 அமுத விழா, நூற்றாண்டு விழா, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் என்று உலக அளவிலே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அங்கே அமிர்தகடேஸ்வரனுடைய அருளும் இருக்கிறது. அபிராமி தாயுடைய திருவடிகளை வணங்கினால் எல்லா செல்வமும் சௌகரியமும் தைரியமும் நமக்கு கிடைக்கும். அவள் பாதங்களை நீ கெட்டியாக பிடித்து கொண்டால் உனக்கு வேறு துணை தேவையில்லை என்பதை மிக ஆணித்தரமாக இந்த 71வது பாடலில் நமக்கு சொல்லியிருக்கிறார். பிரச்சனை வருகிற போது, வேதனைகள் வருகிற போது, நடக்கவில்லை என்கிற ஏக்கம் வரும்போது தயவு கூர்ந்து இந்த 71வது பாடலை மக்களே நீங்கள் படித்து பாருங்கள், ஓதி பாருங்கள். அம்மா உங்களுக்கு துணை வருவாள். நன்றி, வணக்கம்.